ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பகோடாவையும் முட்டையும் வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரச சாதத்தோடு நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், சாம்பாரோட கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி இது. நம்ம எப்பவும் வெறும் முட்டையை வச்சு மட்டும் நம்ம பொரியல் பண்ணியிருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம கூட பகோடாவையும் சேர்த்து நம்ம ஒரு அட்டகாசமான முறையில் ஒரு சைட் டிஷ் வந்து செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 இல்லைனா 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மேலே பிளேட் போட்டு மூடிட்டிங்கன்னா மேலே தெறிக்காமல் இருக்கும். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பக்கோடா வேறு சேர்க்க போகிறோம், அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போது வெங்காயம் முட்டைக்கு மட்டும் பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பக்கோடாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கோடாவை சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பக்கோடாவை சேர்த்ததுக்கு அப்புறமா சும்மா லைட்டாக இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 4 முட்டையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். முட்டைக்கும் சேர்த்து தான் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டா மட்டும் போதும். தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிங்கன்னா நல்லா சேர்த்துருந்த முட்டை வெந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நமக்கு சூப்பராக நல்லா ஒரு டேஸ்டியாக நம்ம பகோடாவும் முட்டையும் வச்சு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் ஒரே மாதிரி முட்டை பொடிமாஸ் வந்து செய்வோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி வீட்டில் பகோடா இருந்ததுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் முட்டை பொடிமாஸ் வந்து பகோடா போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.